உலகத்தில் நம்ம இமேஜினேஷனை ஓவர்டேக் பண்ணக்கூடிய சில கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி ஹிஸ்ட்ரியில் கண்டுபிடிச்ச பட் இன்னுமே புரியாத டாப் 10 மிஸ்டீரியஸான திங்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருக்குது. யார் இதை உருவாக்கினாங்க, எதுக்காக உருவாக்கினாங்க, என்ன எப்படி பாசிபிளாக இருக்குது? ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா பிரிரேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவிய வரைபடம். ஸோ துருக்கியில் 500 வருஷம் பழைய உலக வரைபடம் ஒன்று கிடைச்சிருக்கு. அதில் பிரிரேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பயணக்காரர் தான் இந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்காரு. ஆனால் அதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அந்த வரைபடத்தில் அண்டார்டிகான்னு சொல்லக்கூடிய நாம் இப்போ சொல்கிற ரொம்பவே குளிரான கண்டத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சரியாக தெளிவாக வரையப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னென்னா, அந்த காலத்தில் இந்த இடம் பனிக்கண்டம் முழுக்க பனி போட்டி மனிதர்களுக்கு போகவே முடியாத இடமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க எப்படி அங்கே இருக்கிற வடிவம், கோடு, கரையோரம் இது எல்லாமே சரியாக எக்ஸாக்டாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வர காட்டியுமே ஒரு புரியாத புதிராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தாதோட பெட்ரி. ஸோ ஈராக்கில் ஒரு பழைய மண்பானை கிடைச்சிச்சு. அதில் ஒரு இரும்பு கம்பியும் செம்புத்தூளும் இருந்திருக்கு. ஸோ இதை விஞ்ஞானிகள் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இதில் 2000 வருஷங்களுக்கு முன்னால் மின்சாரம் உருவாக்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்து மனிதர்கள் பெட்ரியை பற்றி தெரியாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்லித்தான் நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பானை கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த அறிவும் இருந்திருக்குமோன்னு சொல்லக்கூடிய டவுட் சயின்டிஸ்ட் மத்தியில் வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷிக்கில்னு சொல்லக்கூடிய ஒரு உருவச்சிலை. ஸோ ரஷ்யாவில் ஒரு மரத்தாலான உருவச்சிலை கிடைக்கப்பட்டிருக்கு. இதோட வயசு பார்த்தீங்கன்னா 12,000 வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சிலையோட நிறைய கோடுகள், வடிவங்கள், குறியீடுகள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், யார் இதை காவ் பண்ணாங்க, என்ன எதுக்காக பண்ணப்பட்டுச்சு, இது இன்னைக்கு வர காட்டியுமே தெரியப்படலை. விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னன்னா, இந்த சிலை நாம் நினைக்கிறத விட ரொம்பவே பழமையான ஒரு மனித சமூகத்திலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா இந்த சமுதாயத்தோட அறிவு, கலை இதெல்லாமே ரொம்பவே முன்னேற்றம் அடைஞ்சதாக இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வோய்னிக் மேனோஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த உலகத்திலே ரொம்பவே மர்மமான புத்தகம் இதுன்னு சொல்லலாம். எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்றதையும் அதோட எழுத்துக்கள், குறியீடுகள், வரைபடங்கள் இது எல்லாமே யாருக்குமே புரியலை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக விஞ்ஞானிகள், மொழி நிபுணர்கள் இதை படித்து டிகோட் பண்ண முயற்சி பண்ணினாலுமே இன்னைக்கு வர காட்டியுமே புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு புத்தகமாக இருக்குது. சிலர் நினைக்கிறது என்னென்னா இது ஏலியன்ஸோட ஒரு புக்காக இருக்கலாம்னு சொல்லி. ஆனாலுமே இன்னைக்கு வர காட்டியுமே இதுக்கான உண்மை என்னன்னு தெரியப்படலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லொங்யோ குகைகள். இது சைனாவில் இருக்கக்கூடிய குகைகள். சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 25க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய குகைகள் தான் இந்த லொங்யூ குகைகள்னு சொல்லலாம். ஸோ இதோட சுவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக அண்ட் ஸ்மூத்தாக செதுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நவீன இயந்திரங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலுமே எப்படி இவங்க இவ்வளோ நேர்த்தியாக செதுக்க முடியுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குகை யாரால கட்டப்பட்டுச்சு அண்ட் யாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிற விஷயம் இன்னைக்கு வர கட்டியுமே எங்கேயுமே பதியப்படலை. இது ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ்டரிக்காவோட கல்பந்துக்கள்னு சொல்லப்படுது. கோஸ்டரிக்காவில் பல 100 பர்ஃபெக்டாக செதுக்கப்பட்ட கல்பந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சின்னத்துலேருந்து பெருசு வர காட்டியமா இருக்குது. அண்ட் சில பந்துகள் பார்த்தீங்கன்னா 16 டன் வரை இருந்து இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த கல்பந்துக்களை கர்வ் பண்ண எந்த கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா எதற்காக இது உருவாக்கியிருக்காங்க, இதோட நோக்கம் இன்னைக்கு வர காட்டியுமே தெரியப்படலை. ஆனால் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த பந்துகளோட வட்டக்கோடு, அது மட்டும் இல்லாமல் சரியான வடிவம் இதெல்லாம் இப்போ காலத்தில் இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்களை வைத்து செதுக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் இது மிக பழமையானதாகவும் இருக்குது. ஸோ அந்த டைமில் எப்படி இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருந்திருக்குன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நஸ்காவோட வரைவுகள். ஸோ பேரநாட்டில் மணல் பரப்பில் 10,000 கணக்கான மிகப்பெரிய வரைபடங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. அது பறவைகள், குரங்குகள், மலர்கள், நீண்ட கோடுகள் இது மாதிரி நிறைய வடிவங்கள் அந்த மணல் பரப்பில் இருக்குது. ஸோ இந்த வரைபடங்களை நாம் நிலத்திலிருந்து பார்க்க முடியாது. அதுக்காக நாம் வானத்தில் ஃப்ளைட்டில் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த காலத்திலேருந்து மேலேருந்து பார்க்க எந்த வசதியுமே இல்லாமல் எப்படி இந்த வரைபடங்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. சிலர் நம்புறது என்னென்னா இது ஏலியன் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இருக்கலாம்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகைட்டாரான்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி.
ஸோ கடைசி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழைய கட்டுப்பாட்டு கருவி தான் இதுன்னு சொல்லலாம். இதை பார்த்து விஞ்ஞானிகள் சொன்னது என்னத்தான், இது தான் இந்த உலகத்தோட முதல் கணனி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 2000 ஆண்டு வருஷங்களுக்கு முன்னுக்கே இந்த கருவி பார்த்தீங்கன்னா பிளானட்ஸோட இயக்கம், சூரியன் மற்றும் நிலா சுற்றுற கால சுழற்சி, இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு காட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான உயர்ந்த அறிவு, அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வர காட்டியுமே யாராலையுமே விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோட எலும்புகள்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் இந்து நதி பள்ளத்தாக்கோட நாகரிகத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சில பகுதிகளில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் என்ன விசித்திரமான விஷயம்னா, அந்த எலும்புகளில் ரேடியோக்டிக் லெவல்ஸில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய காலத்தில் நியூக்ளியர் மாதிரியான ஒரு வெடிப்பு இங்கே நடந்திருக்கலாம்னு சொல்லி, அப்படியும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய வானியல் விபத்து, அதாவது கொஸ்மிக் பிளாஸ்ட் நடந்திருக்கலாம்னு சொல்லி. ஆனால் நிச்சயமான பதில் இன்னைக்கு வர காட்டியுமே தெரியப்படலை. ஸோ இதுவுமே மனித ஹிஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய மர்மங்கள் ஒன்றாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் மிகப்பெரிய மர்மம் நம்பர் 1 மர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் எகிப்ட்னு சொல்லப்படுது. ஸோ பிரமிட்களை கட்ட எத்தனை கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, மில்லியனுக்கும் மேற்பட்ட கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கல்லுமே பார்த்தீங்கன்னா அதோட எடை பார்த்தீங்கன்னா 2 to 30 டன் வரை இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் நவீன இயந்திரங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ சரியாக கணக்கிட்டு கோணங்கள், சூரியன் உதயமாகிற திசை, நட்சத்திரங்களை பார்க்குற விதம், இதெல்லாம் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி கட்டினாங்கன்றது இன்னைக்கு ஒரு காட்டியுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக தான் இருக்குது. இன்னைக்கு கூட இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய புரியாத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மர்மங்கள்ல ஒன்றா தான் இருக்குது. கைஸ், இப்படி பார்க்குறப்ப இது தான் நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மர்மமான கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த மிஸ்ட்ரி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, எது ரொம்பவே மர்மமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.